ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காயை வச்சு ஒரு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு 2 வாழைக்காயை எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இதே மாதிரி ஃபுட் ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 வாழைக்காயை நல்லா தோலெல்லாம் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி சைடாக நீங்கள் சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த வாழைக்காயை நீங்கள் நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லா அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு இதை வேக விட வேணாம். அந்த ஹீட் பண்ண தண்ணியில் நம்ம வாழைக்காயை போட்ட உடனே எடுத்துடணும். ஏன்னா இது வெந்துச்சு அப்படின்னா குழஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் அந்த ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் தண்ணியில் போட்ட உடனே அந்த ஹீட்டான தண்ணியில் போட்ட உடனே நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் உப்பு சேர்த்துட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எந்த மசாலாவுமே நம்ம நிறையா சேர்க்கலை. வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம குழம்புக்கெல்லாம் அரைச்சி வைப்போம்ல, அந்த மிளகாய் பொடி 2 ஸ்பூன், இது கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் நிறையா நம்ம மசாலாலாம் சேர்க்கலை. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றியும் இதை மிக்ஸ் பண்ணலாம், பட் எண்ணெய் ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்துலேயுமே நம்ம வாழைக்காயை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அது ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு தனியாக ஒரு தோசை தவா வச்சுருப்போம்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வாழைக்காயெல்லாம் இதில் தான் போட்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே எடுத்து இதில் 1 by 1 நம்ம இதில் போட போகிறோம். போட்டுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது வெந்து வரும். 2 பக்கமும் இதை திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காயுமே நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.